Daily. Taste the Daily. ராமன் சார் இப்போ என்னன்னா பிரதமரும் முதலமைச்சரும் சந்திச்சதை நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு ஆளும் தரப்பு சொல்றாங்க. நீங்க என்ன பேசுனீங்க அப்படிங்கறது எங்களுக்கு வெளிப்படையா தெரியாது, நீங்க விளக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்க சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்ப்போம்னு எதிர்க்கட்சி அதிமுக சொல்லுது. எதை நம்ம எடுத்துக்கிறது? எதிர்க்கட்சி அதிமுக சொல்லுது 100க்கு 100 சரிதான். காரணம் சந்தேக கண்டதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது எப்பவுமே. அப்படி இருக்கின்ற போது இன்னைக்கு திமுக 3 முறை அந்த கூட்டத்துக்கு போல அயோத்தி நிதி கூட்டத்துக்கு போல இப்போ நாலத வட்டி போயிருக்காங்கன்னா அவங்க போன காரணம் ஒரே கல் 2 மாங்க அடிக்கிறதுக்கு. என்னது? அதாவது அந்த நம்பர் 1 என்பது என்னன்னா இது இந்த 3 முறை போகல, ஒரு முதல் முறையாக நம்ம அந்த கூட்டத்துக்கு போகிறோம். அது இந்தியாவில் எல்லா முதலமைச்சரும் சந்தித்து வர முதலமைச்சர் சந்தித்து நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கைகள் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கோரிக்கைகள் பாதியும் அவருடைய சொந்த குடும்பத்துக்கான சுயநல கோரிக்கை தான் அவர் முன் வச்சிருக்காரு. மக்களுக்கான கோரிக்கைகள் அதில் எதுவுமே கிடையாது. இரண்டாவது என்னென்னா இந்த சமீபத்தில் இந்த ட்ரெண்டிங் பாட்டு வருது பாருங்க, என்னென்னா அண்ணன்னா பாத்தியா தம்பியை பெட்டி சொன்னியா ஓ ஓ ஓ அந்த மாதிரி ஒரு இது. காரணம் அவங்க தம்பிகள் மேலே பாசம், குடும்பத்தின் மீது எல்லாமே வெளிநாடுக்கு பயந்து போய் எஸ்கேப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே உதயநிதி ஸ்டாலின் சொல்வார், ஈடி வந்தால் நாங்கள் பயப்பட மாட்டோம், வா நெருங்கிப்பார் தொட்டுப்பார் நெருங்கிப்பார் தொட்டுப்பார்னு சொல்லிட்டு ஒரே வடிவேல் உள்டா எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் மொத்தமாக பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் ஓடிட்டு போயிட்டாங்க. ஸோ திடீர்னு தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு காலமாக புது புது தொழிலதிபர்கள் எப்படி சினிமாவில் புது புது முகங்கள் சினிமா துறைக்கு வராங்களோ அதே மாதிரி தொழிலதிபர்கள் டான் பிக்சர்ஸ் அதாவது A2 B2 G2 எல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. இப்போ என்னன்னா ஒரு நிறுவனமோ, அந்த நிறுவனம் பேர்லாம் சொல்ல வேணாம், ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு தனி நபரோ அவங்க தொழிலில் முன்னேறாங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி கேளுங்க. இப்படி சரி, முன்னேற்றம் என்பது அந்த முன்னேற்றத்துடைய பின்னணியில் ஈடி என்ன சொல்லுது? ஏன் திடீர்னு 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 500 கோடி நீங்கள் என்னங்க நாட்டுங்களா களை பறிச்சிங்களா அல்ல மஞ்சள் எடுத்து கொடுத்தாங்களா கட்டப்பொம்மன் யோசனை மாதிரி ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு எங்கேருந்து புறப்பட்டீங்கன்னு கேட்குறாங்க. கேட்கறதுக்கு அந்த நபரை விசாரிக்கலாம் போனால் நபர் எஸ்கேப்பு. அப்போ அவங்கள காப்பாற்றணும், தன் குடும்பத்தை காப்பாற்றணும், தன் குடும்பத்தையும் அந்த தம்பிகளையும் காப்பாற்ற வேண்டுமானால் டெல்லியில் சந்திக்க வேண்டிய தலைவரை சந்திக்க வேண்டும். ஏன் அந்த சந்தேகத்தையே சொல்றீங்க? அப்படி இல்லை, இட்ஸ் an official மீட்டிங். ஒரு சிஎம் ஒரு பிஎம் மீட் பண்றாரு, அதை ஏன் நீங்க இப்படி சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்க்கிறீங்க? இல்லை சார், திரும்பவும் சொல்லுங்க சார், இந்த சந்தேகம் இது தமிழ்நாட்டில் ஏன் வந்திருக்குன்னா இதுவரைக்கும் போகாத ஆளு இந்த ஊருக்கு பிரதமர் உங்க சொந்த ஊருக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டுறது, அங்க போய் வெள்ளை கொடி காட்டுறது. எதிர்க்கட்சி தலைவர் நீங்க வெள்ளை கொடி காட்ட போறோம்னா உடனே நாங்கள் கருப்பு சிவப்பை கையப்பிடி கரம் பிடித்தோம், பெரியாரை கரம் பிடித்தோம் சொன்னக்கூடியவர்களும் கையையும் கரம் பிடித்தார்கள், மலரையும் கொடி பிடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த சந்திப்பு என்பது முழுக்க முழுக்க சுயநல போக்கான சந்திப்பு. அந்த சந்திப்பில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாருன்னா தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புடன் கூடிய புதிய நகரங்களை உருவாக்க வேண்டும். இது எதுக்குன்னு நான் பொதுத்தளத்தில் சொல்ல விரும்பல, ஊருக்கே தெரியும் எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்தது. இது எதுக்குன்னு தெரியும். செங்கல்பட்டு மாவட்டம் அதுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதியும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாதியும் கடந்த 4 ஆண்டு கால வளர்ச்சியும் சில பில்டர்ஸே சாட்சி என்பதை நான் மறைமுகம்னு சொல்றேன். ஆகவே அவருடைய கோரிக்கை எல்லாமே சுதந்திரத்துக்காக போதும் பண்றாங்க. வளர்ச்சிக்குன்னு ஏன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தோண மாட்டேங்குது? உங்களுடைய 4 ஆண்டு ஓகே சார், உங்க 4 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் எந்த ஏழை மக்கள் வாழ்ந்தாங்க சொல்லுங்க? எந்த ஏழை அரசு துறையில் பணியாற்றக்கூடிய கடைநிலைய ஊழியர் கூட இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு அனுப்பலாம் சொல்லிட்டு கொதிச்ச இருக்கிறாங்க. அத்தனை துறையிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து துறையிலும் அனைத்து துறையினுடைய அமைச்சர்களும் அமைச்சருடைய அரசுடைய செயலர்களும் முழுக்க கூட்டு குர்பானி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக சொல்லிடுறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் ஒரு ஓட்டு இவங்க வாங்க முடியாது சார். அண்ணன் ரவீந்திர சொல்லலாம் மதவாத பாஜக சக்திகள் சொல்றாங்க. ஏன்னா பொதுவாக ரவீந்திர அண்ணன் தொடர்ந்து பாஜக மீது விமர்சனம் பண்ணுவார். பாஜக மதவாத சக்தி என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் நக்சலைட்வாதிகள் சொல்லலாமா? இல்ல இல்ல பாஜக மதவாதம் என்றால் ஸ்டாப். அப்ப பாஜக ராமன் சார் ப்ளீஸ் ஸ்டாப். இல்ல 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 அதனால தான் பிரதமர் சொல்றாரு நான் அத அனுமதிக்க மாட்டேன். நோ நோ இந்த மாதிரி சார் ராமன் சார் நான் கேட்டே அவர் ஏத்துக்கிட்டார். நீங்க என்னுடைய கேள்விக்கு முதல்ல என்னுடைய கேள்விக்கு முதல்ல நீங்க வாங்க. நான் வரேன். இல்ல சார் அப்ப என்ன சார் அப்ப அர்த்தம் பாரு அவர் ஒத்துக்கிட்டாரு சார் ராமன் சார். இல்ல அவர் என்ன சொல்ல சார், நான் அத அலோவ் பண்ண மாட்டேன் சார் ப்ளீஸ். இதுக்கு வாங்க. என்னன்னா ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறாரு, இதற்கு போய் நீங்க இவ்வளவு பாடம் கற்பிக்கிறீங்க அப்படின்னா
அப்ப திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படணுங்கிறதுக்காகவும் திமுக மீது நீங்க விமர்சனம் வைக்கணுங்கிறதுக்காகவும் தான் இதை பேசுறீங்க. அதாவது சந்தேகம் ஏன் வருதுன்னா, நீங்க 2021 மே மாசம் ஆட்சி அமைச்சீங்க. தொடர்ந்து டெல்லியில் நடக்கிற அகில இந்திய அளவில் முதலமைச்சருடைய மன்னம் நடக்குது. எல்லா நிகழ்ச்சியும் நீங்க போனா நாங்க ஏத்துக்கிறோம். 3 முறை போகாத ஒரு மனிதர், நீங்க பிரதமர் வந்து ராமேஸ்வரம் நிகழ்ச்சி வராங்க, அன்னைக்கெல்லாம் போகாத நீங்க இப்ப திடீர்னு போகக்கூடிய நோக்கம் என்ன என்பதை எதிர்க்கட்சி கேட்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க சந்தேகப்படக்கூடாது. அப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்தா உடனே 8 கோடி மக்கள் உங்களுக்கு அடிமையா சொல்லுங்க? அப்ப யாரும் கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்டா உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவீங்களா? அப்ப என்னங்க ஜனநாயகம் வந்து சொல்லுங்க. மக்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களுக்கு முதலமைச்சர் இருக்கீங்க. ஆனா நீங்க செய்யக்கூடியது உங்க குடும்ப வளர்ச்சிக்கு மட்டும்தான் பண்றாங்களே தவிர தமிழகத்தோட நம்பிக்கை வரல. தமிழ்நாட்டுக்கான நிதியை தான் அவர் கேட்க போயிருப்பாருங்கிற அந்த நம்பிக்கையே உங்ககிட்ட ஒரு துளி கூட இல்ல. என்ன காரணம்? அது காரணம், நீங்க ஆரம்பத்திலே நீங்க வந்து மக்களோட ஐக்கியமாகி ஆளுங்கட்சி மத்தியில் அரசோட ஒரு ஒற்றுமையாக இருந்து நாடாளுமன்றத்தில் சென்று இங்கு உள்ள வெற்றி பெற்ற எம்பிக்கள் எல்லாம் தமிழக வளர்ச்சிக்கு நிதி கொடுங்கள் திட்டங்களை வகுத்து கொண்டு வந்தா உங்களை சம்மதிப்போம். இங்க டெய்லி 2017 இன்னைக்கு வரை இங்க வெற்றி பெற்ற டெல்லியில போய் பெரும் சண்டைகளையும் பெரும் குழப்பத்தையும் தேசிய அளவில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு திடீரென்று போகக்கூடிய அந்த நட்பு என்ன அர்த்தம் என்றால், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மடி நிறைய கணம். ஆகவே வழியில் பயம். இந்த இப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த சூழல் தான் இது எல்லாத்துக்கும் மிகவும் காரணம். அதுதான் எதிர்க்கட்சி சார் ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து வச்சிருங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சார், திமுகவுக்கு தேவைப்படும் போது பிரதமரை சந்திப்பாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகும் போது அங்க போய் பிரதமர்கிட்ட உட்கார்ந்து ஆறாமரா எல்லாம் பார்த்து சந்திச்சாங்க. பிரதமரும் பல விஷயங்கள் பேசினாங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ண, இருமொழி கொள்கைகள் அனைத்து கட்சி கூட்டம், தொகுதி மறுசீரமைப்பு அனைத்து கட்சி கூட்டம், நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போடும் வழி நீங்க என்ன பண்ண, நீங்க அப்படி தமிழர்கள் மீது அக்கறை உள்ள கட்சிகள் நாடாளுமன்றத்தில் போய் பிரதமரை சந்திக்கணுமா வேண்டாமா? முறைப்படி மனு கொடுத்து ஐயா அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு சந்தேகத்தை தீருங்க கேட்கணுமா? எதுவுமே நீங்க கேட்காம உங்களுக்கு தேவைப்படும் போது போனால் என்ன அர்த்தம்? அதுதான் எதிர்கட்சியினை கேட்க தேவைப்படும் போது நீங்க போறீங்க, தேவையில்லாத கருப்பு பலன் விடுறீங்களே, அப்ப வெள்ளக்கூடிய எந்திரீங்களா கேட்கறாங்க. புரியுது. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனா எல்லாம் கிடைக்கணும் தான் போறாங்க, ஆனா வெளியில வந்து கொடுக்கறாங்களான்னு பாப்போம் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அதுதான் எங்களுக்கு சந்தேகம் கேட்கறாங்க. மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு விடை அவங்க மனதுக்குள்ளேயே இருக்கு. அது அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.